எனது பெயர் அகிலன். எனக்கு வயது 28. இன்று எனக்கு திருமணம். என் முகத்தில் ஒரு தனி பொலிவு தெரிந்தது. அகிலன் மிகவும் பொலிவுடன் இருக்கிறான் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். என் விருப்பப்படி நடக்கும் திருமணம் ஆயிற்றே, பொலிவு வராமல் இருக்குமா? இப்போது நான் என் அறையில் அமர்ந்து இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென என் தந்தை முத்துவேலர் கதவை தட்டி உள்ளே வந்தார். அவர் பின்னால் என் தாயார் பொற்செல்வியும் இருந்தார். ஒரு கணம் நான் திகைத்தேன். ஏனெனில் வெளியே நிறைய விருந்தினர்கள் இருந்தனர். அவர்களை கவனிப்பது அவர்களின் பொறுப்பாக இருந்தது. நானும் கூட நண்பர்களிடமிருந்து விலகி மிகவும் சிரமப்பட்டு அறைக்கு வந்து உட்கார்ந்தேன். சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று. ஏனெனில் அது ஒரு நீண்ட வைபவம். அதனால் நான் களைப்படைந்து விடுவேன். தந்தையை பார்த்ததும் நான் உடனே என் இருக்கையை விட்டு எழுந்தேன். என்னை பார்த்த அவர், உட்கார், உன்னிடம் மிக முக்கியமானதும் நீண்டதுமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றார். நான் திகைத்து போனேன். தாயின் முகத்திலும் கலக்கம் தெரிந்தது. என் இதயம் வேகமாக படபடக்க ஆரம்பித்தது. திருமண நாள் அது. ஏதாவது தவறு நடந்தால் அது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும். என்னை பார்த்த தந்தை, இந்த விஷயம் உனக்கு சற்று வருத்தத்தை அளிக்கலாம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் உண்மை என்று ஒரு நீண்ட முன்னுரையை கட்டிக்கொண்டிருந்தார். நான் அவரை கூர்ந்து பார்த்துவிட்டு, நீங்கள் இவ்வளவு நீளமாக பேச வேண்டியதில்லை. சொல்ல வேண்டியதை சொல்லலாம். நீங்கள் என் தந்தை. நீங்கள் கட்டளையிட்டால் நான் உங்கள் முன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்துவேன். இறைவன் அருளால் என்னிடம் எல்லாம் இருக்கிறது. எனக்கு எந்த குறையும் இல்லை என்று முற்றிலும் கவலையற்று கூறினேன். திடீரென என் கையை பிடித்த தந்தை என் முகத்தை பார்த்தவாறே, உன் வருங்கால மனைவி திருமணத்திற்கு 5 நாட்களுக்கு முன் எங்களிடம் வந்தாள் என்றார். என் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. தந்தையின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் இது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமான விஷயம். மகிழ்மதி ஏன் என் தந்தையிடம் வந்தால் நான் அவளை விரும்பி கல்யாணம் செய்து கொள்கிறேன். இதுவரை ஏற்பட்ட எல்லா சிக்கல்களையும் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் தீர்த்தோம். ஆனால் திடீரென மகிழ்மதி தந்தையிடம் வந்தது என்னை ஆச்சரிய கடலில் ஆழ்த்தியது. நான் ஏதாவது சொல்வதற்கு முன் தந்தை, முதலில் நான் சொல்வதை கேள், அதன் பின் நீ சொல்ல வேண்டியதை சொல்லலாம் என்றார். நான் மௌனமாக இருப்பதே நிம்மதி என்று உணர்ந்தேன். நான் தந்தையை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் எனக்கு சொன்னதை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அப்படி இருக்க முடியுமா என்று நான் தந்தையை பித்து பிடித்தவன் போல் பார்த்தேன். எனக்கும் மகிழ்மதிக்கும் இடையில் இப்படி எந்த பேச்சும் நடக்கவில்லை. நாங்கள் அப்படி எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை. சாகும் வரை கூட நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். ஏனெனில் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள விஷயம். நான் மௌனமாக இருப்பதை பார்த்த என் தாயார் என் தோளில் கை வைத்து அன்போடு, பார் மகனே, ஆரம்பத்தில் எனக்கும் இது பிடிக்கவில்லை. ஏனென்றால் இது மிகவும் முட்டாள்தனமான விஷயம். ஆனால் உன் மனைவி இப்போது உனக்கு சொந்தமானவள். அவளது கஷ்டங்களும் உனக்குரியவை. அதனால் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. நீதான் இந்த பெண்ணை விரும்பினாய். எனவே இப்போது நீ இவை அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் என்றார். நான் முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். மகிழ்மதி ஏன் என்னிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று மட்டுமே நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என் தோளை தட்டிவிட்டு தந்தை அங்கிருந்து சென்று விட்டார். நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். மகிழ்மதி தன் சித்தப்பாவுடன் வசித்து வந்தாள். அவளும் அவளது இளைய சகோதரி கனிமொழியும். கனிமொழிக்கு 16 வயது. அவள் மனநல ரீதியாக ஊனமுற்றவள். அவளுக்கு எதுவும் புரியாது. அந்த பெண் பிறப்பிலிருந்தே குறைபாடுள்ளவள். இது எனக்கு நன்றாகவே தெரியும். மகிழ்மதி என்னுடன் வந்த பிறகு அவளது சித்தப்பா அவளை கவனித்துக் கொள்வார் என்று நான் நினைத்தேன். ஆனால் திடீரென மகிழ்மதி, நான் என் தங்கையை சீதனமாக என்னோடு அழைத்து வருவேன் என்று சொன்னது எனக்கு சற்று உறுத்தியது. என் வீட்டில் போதுமான அறைகள் இருந்தன. இப்போது மகிழ்மதியின் தங்கையும் எங்களுடன் வந்தாள். அவள் எங்கு தங்குவாள்? இந்த விஷயம்தான் எனக்கு பெரும் கவலையை அளித்தது. சற்று நேரம் கழித்து திடீரென என் மொபைல் ஒலித்தது. நான் உடனே மொபைலை எடுத்தேன். அது மகிழ்மதியின் அழைப்பு. அவள் ஏதாவது சொல்வதற்கு முன் நீ என்ன பேசிவிட்டு போயிருக்கிறாய் அப்பாவிடம்? அவர் என்னென்னவோ விஷயங்களை பற்றி பேசுகிறார். நமக்குள்ளே இப்படி ஒரு ஒப்பந்தம் இல்லையே என்றேன். நான் மேலும் பேசுவதற்கு முன் மகிழ்மதி, எனக்கு தெரியும் அகிலன், இது உனக்கு சகித்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டவள். என்னை தவிர என் தங்கை கனிமொழிக்கு வேறு யாரும் இல்லை. என் சித்தப்பாவிடம் நான் என் தங்கையை எப்படி விட்டுவிட்டு வருவது? அவள் இப்போது வயதுக்கு வந்திருக்கிறாள். என்னை தவிர வேறு யாரும் அவளை கவனிக்க முடியாது. அதனால் என் நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இந்த நிபந்தனையை ஏற்க முடியாவிட்டால் மன்னிக்கவும். நான் இந்த கல்யாணத்தையும் செய்து கொள்ள முடியாது. ஏனெனில் இதுதான் என் ஒரே நிபந்தனை என்று கூறிவிட்டு அவள் மொபைலை வைத்து விட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு என் திருமணம் நடக்கவிருந்தது. இப்படி ஒரு பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நீண்ட நேரம் நான் தலையை பிடித்து கொண்டு இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன்.
அப்போது திடீரென என் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. எதையோ யோசித்து நான் தலையை ஆமோதித்தேன். இப்படி நடந்தால் எனக்கு பெரிய லாபமாக இருக்கும் என்று என் மனதிற்குள் ஒரு அருமையான திட்டத்தை வகுத்தேன். ஒரு கணம் எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் இப்படி செய்யக்கூடாது. மகிழ்மதி என் மீது அன்பு கொண்டிருக்கிறாள். மகிழ்மதி கனிமொழியின் மீது அன்பு கொண்டிருக்கிறாள். ஆனால் நான் என் லாபத்தையும் பார்க்க வேண்டும். இந்த சிக்கலிலிருந்து விடுபடவும் வேண்டும். நான் மகிழ்மதிக்கு ஒரு சிறிய குறுஞ்செய்தியை அனுப்பினேன். என் அன்பே, உனக்காக என் உயிரும் தர தயார். அதனால் உன் நிபந்தனை எனக்கு சம்மதமே. இதை சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். அம்மாவிடமும் அப்பாவிடமும் சைகையால் ஆம் என்று சொன்னேன். நான் நேராக சென்று என் நண்பர்கள் நடுவில் அமைதியாக அமர்ந்து விட்டேன். வீடு முழுவதும் ஆரவாரம், ஒருவித பரபரப்பு. யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள், யாரோ நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள், யாரோ உணவருந்தி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அவரவர் வேலை. நான் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன். சீக்கிரமே நான் மிகவும் முன்னேறப் போகிறேன். என் பிரகாசமான இலக்கு இப்போது எனக்கு தெளிவாக தெரிந்தது. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. 2 நாட்கள் எப்படி ஓடின என்று தெரியவில்லை. இன்று என் திருமண நாள். இன்று நான் மகிழ்மதியை மணந்து என்னோடு அழைத்து வரப் போகிறேன். ஆனால் அதைவிட கனிமொழியின் வருகைதான் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தந்தது. ஏனெனில் நான் நினைத்தது நடந்தால் எனக்கு மிகப்பெரிய லாபம்தான். நான் ஊர்வலத்துடன் மண்டபத்தை அடைந்தபோது பெண் வீட்டார் எங்களை மிக சிறப்பாக வரவேற்றனர். மலர் இதழ்கள் தூவப்பட்டன. எங்கும் ஆரவாரம். நாங்களும் மேளம் அடித்தோம். வான வேடிக்கைகள் செய்தோம். நான் மகிழ்மதியின் சித்தப்பாவை சந்தித்தேன். அவர் என்னை திருமண மேடைக்கு அழைத்து சென்றார். சற்றே நேரத்திலேயே திருமண சடங்குகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. என் வாழ்வில் மகிழ்மதியுடன் சேர்ந்து கனிமொழியும் நுழைந்தாள். என் முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. மகிழ்மதியை பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இந்த மகிழ்ச்சி வேறு ஒரு விஷயத்திற்காகவும் இருந்தது. அது மண்டபத்தில் இருந்த யாருக்கும் தெரியாது. சிறிது நேரம் கழித்து ஆரவாரம் எழுந்தது. நான் என் மணப்பெண்ணை என்னோடு வீட்டிற்கு அழைத்து செல்ல புறப்பட்டேன். என் மனைவி தன் தங்கை கனிமொழியின் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். கனிமொழி அப்போது சிவப்பு நிற உடையுடன் இருந்தாள். அது அவளது பால் போன்ற நிறத்தில் மிகவும் பொருத்தமாக இருந்தது. என் மைத்துனி பார்ப்பவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் வகையில் இருந்தாள். அவள் மனநல ரீதியாக நன்றாக இருந்திருந்தால் ஆண்களுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருப்பாள். பலர் அவளை வெறுத்து பார்த்ததை பார்த்தேன். அவள்தான் அவ்வளவு அழகாக இருந்தாள். இப்போதுதான் அவள் இளமை பருவத்தின் வாசலை எட்டியிருந்தாள். இந்த அழகும் வனப்பும் வருவது இயல்புதான். நாங்கள் வீட்டை அடைந்தோம். நான் என் மனைவியை மிகவும் சிறப்பாக வரவேற்றேன். அம்மா சில குடும்ப சடங்குகளை செய்தார். அதன் பின் நான் மகிழ்மதியின் கையை பிடித்து என் அறையை நோக்கி நடந்தேன். பின்னால் கனிமொழியும் வந்தாள். ஆனால் என் அம்மா அவளை தடுத்து நிறுத்தி என்னை பார்த்து நீ போ என்று சைகை காட்டினார். ஒரு கணம் மகிழ்மதி கதவுக்கு அருகில் நின்று கனிமொழியை ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் அவள் மிகவும் நிர்பந்திக்கப்பட்டிருந்தாள். நானும் இன்றிரவு எந்த சலுகையும் அளிக்க விரும்பவில்லை. ஏனெனில் இது என் வாழ்க்கையின் மிக அழகான இரவு. நான் என் மனைவியுடன் அறைக்குள் நுழைந்தேன். நான் மகிழ்மதியிடம் ஏதாவது பேசுவதற்கு முன் அவள் கலக்கத்துடன் நீங்கள் வெளியே சென்று ஒரு முறை உங்கள் அம்மாவிடம் சொல்லுங்கள். அவளை கவனித்து கொள்ளும்படி. அவள் நான் இல்லாமல் இருக்க முடியாது. அவள் கவலைப்படுவாள் என்றாள். அவள் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் என் விரலால் அவளது உதடுகளை மூடினேன். அவளது கைகளை பார்த்தவாறே அட, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ உட்கார், நான் போய் பார்த்து வருகிறேன் என்றேன். நான் வெளியே வந்தேன். அம்மா கனிமொழியிடம் சிறிய சிறிய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். அவள் தலை குனிந்து பதிலளித்து கொண்டிருந்தாள். நான் அம்மாவை என் பக்கம் வர சைகை காட்டினேன். அவர் உடனே எழுந்து என்னிடம் வந்தார். நான் அவர் காதில் மெல்லிய குரலில் இந்த பைத்தியக்காரியை பார்த்து கொள்ளுங்கள். இவள் அக்கா உள்ளே என்னை கவலைப்படுத்துகிறாள் என்றேன். அம்மா என் தலைமுடியை தடவி பாசமான பாணியில் நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்வேன். இவள் என்னுடனே தூங்குவாள். நாளைக்குள் இவளுக்கும் ஓர் அறை தயார் செய்து விடுவோம் என்றார். நான் லேசாக தலையை ஆட்டிவிட்டு என் அறைக்குள் வந்தேன். என் மனைவி பாரம்பரிய மணப்பெண்ணை போல அமர்ந்திருந்தாள். நான் அறையை உள்ளே பூட்டினேன். அந்த இரவு எனக்கு என் வாழ்க்கையின் மிக இனிமையான இரவாக இருந்தது. என் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொண்டேன். அடுத்த நாள் காலையில் நான் படுக்கையிலிருந்து எழுந்தபோது என் மனைவி அறையில் இல்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். காலையில் அவள் எங்கே போயிருக்க முடியும்? அவளுக்கு அவளது மாமியார் வீடு புதியது ஆயிற்றே. நான் குளியலறையை பார்த்தேன். குளியலறை கதவு பூட்டப்பட்டிருந்தது. விளக்குகளும் அணைத்திருந்தன. அதாவது மகிழ்மதி அறையிலிருந்து வெளியே போயிருக்கிறாள். நான் உடனே எழுந்து அமர்ந்தேன். ஏனெனில் எங்கள் குடும்பத்தில் ஒரு சடங்கு உண்டு. திருமணத்தின் மறுநாள் காலையில் மணமகனும் மணமகளும் ஒன்றாகத்தான் அறையிலிருந்து வெளியே வருவார்கள். அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். எனக்கு திடீரென ஒரு கவலை ஏற்பட்டது. நான் உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன். எதிரே வரவேற்பறையில் மகிழ்மதி தன் கையால் கனிமொழிக்கு உணவளித்து கொண்டிருந்தாள். கனிமொழி அவளிடம் ஏதேதோ விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள்.
அதற்கு மகிழ்மதி சிரித்து கொண்டிருந்தாள். அதிர்ஷ்டவசமாக இன்னும் யாரும் எழுந்திருக்கவில்லை. அதனால் நான் உடனே அவர்கள் இருவர் பக்கமும் சென்றேன். நான் எழுந்ததை பார்த்த மகிழ்மதி உடனே தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் அவளது கையை பிடித்து அவளை பார்த்தவாறே, உனக்கு என்ன ஆயிற்று? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாராவது பார்த்துவிட்டால் என்ன நினைப்பார்கள்? எங்கள் குடும்பத்தில் இது மிகவும் தவறாக கருதப்படுகிறது. வா உள்ளே என்று சொல்லி நான் அவளது கையை பிடித்தேன். உடனே கனிமொழி என் கையை பிடித்து என்னை பார்த்தவாறே, மாப்பிள்ளை அண்ணா விடுங்கள், என் அக்காவை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், நீங்களும் சாப்பிடுங்கள் என்றாள். அவள் அவ்வளவு அப்பாவியாக பேசினாள். ஒரு கணம் அவள் பைத்தியம் இல்லையோ என்று எனக்கு சந்தேகம் வந்தது. நான் மௌனமாகிவிட்டேன். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வது? நான் மகிழ்மதியை பார்த்து உள்ளே வரும்படி சைகை செய்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டேன். என் மனம் ஒரு விசித்திரமான குழப்பத்தில் இருந்தது. நான் இப்படி செய்ய வேண்டுமா? இது எனக்கு பொருந்துமா? அந்த பெண் மிகவும் அப்பாவியானவள். இந்த கருத்தே என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து என்னை கவலைப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் நான் மிகவும் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். நான் மகிழ்மதியுடன் சேர்ந்து இந்த பெண்ணை சகித்து கொள்ள முடியாது. என் திருமண வாழ்க்கை இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டது. இப்போது அம்மா கனிமொழியை சகித்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் சிறிது காலம் கடந்ததும் அவளது கண்களுக்கும் இவள் உறுத்த ஆரம்பித்து விடுவாள். அதனால்தான் நான் சீக்கிரமே அவளை அப்புறப்படுத்த விரும்பினேன். சிறிது நேரம் கழித்து மகிழ்மதி அறைக்குள் வந்தாள். என்னை பார்த்து கோபமாக தெரிந்தாள். அவளை பார்த்த நான் சாதாரண வார்த்தைகளில், நினைவில் வைத்துக்கொள், நீ உன் தாயார் வீட்டில் இல்லை, இப்போது உன் மாமியார் வீட்டில் இருக்கிறாய் என்றேன். இதை கூறிவிட்டு நான் மீண்டும் கண்களை மூடி படுத்து கொண்டேன். எனக்கு காலை 10 மணி அளவில் கண் விழித்தது. மகிழ்மதி கண்ணாடி முன் அமர்ந்து தயாராகி கொண்டிருந்தாள். நானும் எழுந்தேன். உடனடியாக ஆடைகளை மாற்றுவதற்காக குளியலறைக்கு சென்றேன். நான் வெளியே வந்தேன். மகிழ்மதி உடனே கண்ணாடி முன் இருந்து எழுந்து செருப்புகளை அணிய சென்றாள். அப்போது நான் அவளது கையை பிடித்து அவளை பார்த்தவாறே, பார், நான் சொன்னது உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். உனக்காகத்தான் நான் சொன்னேன். உனக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காகத்தான். குடும்ப பெண்கள் உன்னிடம் ஏதேனும் பேசும்போது உன்னால் பதிலளிக்க முடியாது. அதனால் நீ எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றேன். என் பேச்சை கேட்டு மகிழ்மதி மென்மையான பாணியில், நான் எல்லாவற்றையும் அறிவேன். ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டவள். என் தங்கை என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறாள். மிகவும் அன்பு செலுத்துகிறாள். நான் உங்கள் குடும்பத்திற்கு எப்படி அந்நியலோ அதே போல்தான் அவளுக்கும் இந்த குடும்பம் அந்நியமானது. என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சற்று சகித்து கொண்டால் எனக்கு நன்றாக இருக்கும். நான் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று கண்களில் நீர் வழிய சொன்னாள். நான் மௌனமாகிவிட்டேன். நான் அவள் கையை விட்டுவிட்டேன். நான் என்னை சீர் செய்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் மேலும் குழப்பமடைந்தேன். என் இதயம் ஒரு விசித்திரமான பாதையில் சென்று கொண்டிருந்தது. நான் அந்த காரியத்தை செய்யும்போது மகிழ்மதியை எப்படி சமாளிப்பது என்ற எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் என்னை துன்புறுத்தின. நான் மகிழ்மதியிடம் எதையும் சொல்லப் போவதில்லை என்பது உறுதி. ஆனால் நான் அந்த காரியத்தை செய்து முடித்த பின் மகிழ்மதியை எப்படி சமாளிப்பது என்ற பயம்தான் இருந்தது. காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. என் திருமணம் முடிந்து 1 வாரம் ஆகிவிட்டது. நான் மெதுவாக மகிழ்மதியின் தங்கை கனிமொழியுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தேன். அவர்களிடம் பேச ஆரம்பித்தேன். அவள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள். தன் அக்காவிடம் மட்டுமே பேசுவாள். அவளிடம்தான் வேண்டுதல் வைப்பாள். அவளுடனே ஒட்டி அமர்ந்திருப்பாள். நான் வெறுமனே புன்னகைத்து கொள்வேன். இந்த விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. ஏனெனில் என் பார்வையில் மகிழ்மதி என்னுடையவள் மட்டுமே. ஆனால் அவளது தங்கை அவளுடன் நெருக்கமாக இருப்பது, பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. என் அம்மாவும் என்னிடம் 2 முறை புகார் அளித்திருந்தார். இது நல்ல பழக்கம் இல்லை. உன் மனைவி எப்போதும் அவளது பைத்தியக்கார தங்கையை சுற்றியே இருக்கிறாள். அவள் தன் மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள் நம் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். நம்மை சுற்றியே இருக்க வேண்டும். ஆனால் அவளது பார்வையில் நமக்கு எந்த மதிப்பும் இல்லை. நான் மகிழ்மதியிடம் மென்மையான பாணியில் எடுத்து சொன்னேன். ஆனால் என் பேச்சு அவளுக்கு புரியவில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் என் நோக்கங்களை மேலும் பலப்படுத்தின. இன்று ஞாயிற்றுக்கிழமை. வழக்கம்போல் எனக்கு விடுமுறை. நான் வரவேற்பறையில் அமர்ந்து என் மொபைலை பயன்படுத்தி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென கனிமொழி எங்கிருந்தோ வந்து என் அருகில் அமர்ந்து என்னை பார்த்தவாறே, மாப்பிள்ளை அண்ணா, என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்றாள். நான் திரும்பி பார்த்தேன். சில கணம் என் இடத்தில் நான் ஸ்தம்பித்து போனேன். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். ஒரு கணம் என் மனதில் என் மனைவி மகிழ்மதிக்கு பதிலாக கனிமொழி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நான் உடனே என் தலையை உதறிவிட்டு அவளை பார்த்தவாறே, நீ என்னுடன் பூங்காவுக்கு வருகிறாயா என்று கேட்டேன். திடீரென என் மனதில் என்ன வந்தது என்று தெரியவில்லை. நான் இதை கேட்டேன். உண்மையில் இப்போது அதையெல்லாம் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை.
ஆனால் இன்று நல்ல வாய்ப்பாக இருந்தது. என் மனைவி வேலைகளில் பிஸியாக இருந்தாள். கனிமொழியும் இன்று மிகவும் அழகாக இருந்தாள். அதனால் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன். அம்மாவும் அப்பாவும் கூட வேலைக்கு சென்றிருந்தார்கள். இதுவே என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள சரியான நேரம். என் மைத்துனி உடனே தலையை ஆட்டி ஆம் என்று சொன்னாள். மகிழ்மதி அக்கா என்னிடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என் அண்ணன். நான் மகிழ்மதி அக்காவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். பிறகு நாம் இருவரும் சேர்ந்து செல்லலாம் என்று முற்றிலும் குழந்தைத்தனமான பாணியில் சொல்லிவிட்டு அவள் தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். நான் உடனே பயந்து அவளது கையை பிடித்தேன். அவள் என்னை திகைப்புடன் பார்த்தாள். நான் அவளை என் அருகில் அமர வைத்து பேச்சில் ஈடுபடுத்த ஆரம்பித்தேன். நீ மகிழ்மதி அக்காவிடம் சொன்னால் அவள் உன்னை போகவே விடமாட்டாள். நேற்றிரவு கூட அவள் என்னிடம் கனிமொழி இனி எங்கும் போக மாட்டாள், வீட்டிலேயே இருப்பாள். வெளியே சென்றால் அதிகமாக விளையாடி கீழே விழுந்து காயம் ஏற்படுத்தி கொள்கிறாள். அதனால் நீ என்னோடு வா, நாம் உன் அக்காவிடம் வந்து சொல்லலாம் என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் சிறிது நேரம் சிந்தித்தாள். நான் மீண்டும் மீண்டும் என் அறையை பார்த்தேன். மகிழ்மதி வெளியே வந்துவிடக்கூடாது. ஏனெனில் அவள் வெளியே வந்துவிட்டால் நிறைய சிக்கல்கள் உண்டாகலாம். சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும், ஆனால் அக்கா என்னை திட்டுவார். அன்றைக்கும் அவர் என்னை கண்டபடி திட்டினார். நான் உங்கள் தம்பியோடு மால் சென்றபோது என்றாள். அவள் மேலும் ஏதோ சொல்லவிருந்தாள். அதற்கு முன் நான் திட்டமாட்டாள். ஏனெனில் நீ என் தம்பியோடு சென்றாய். இன்று நீ உன் மாப்பிள்ளை அண்ணனுடன் போகிறாய். மகிழ்மதி என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். வா, நாம் போகலாம். நீ வரவில்லை என்றால் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் உடனே என் இருக்கையிலிருந்து எழுந்தேன். நான் அவளை ஒரு இக்கட்டான நிலையில் வைத்தேன். அதனால் அவளால் ஆம் என்றும் சொல்ல முடியவில்லை, இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. அவள் ஏதோ யோசித்து தலையை ஆட்டினாள். என் கையை பிடித்து வெளியே வந்தாள். நான் மனதிற்குள் நன்றி சொன்னேன். அவள் மீண்டும் மகிழ்மதியிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கவில்லை. அப்படி செய்திருந்தால் எனக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நான் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினேன். உடனே மொபைலை எடுத்து என் நண்பனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். ஏனெனில் நான் போகும் இடத்திற்கு தகவல் கொடுப்பது அவசியம். என் இதயம் மிகவும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஒரு கணம், வேண்டாம், விட்டுவிடலாம், வீணாக மகிழ்மதி கவலைப்படுவாள், இந்த பெண்ணின் வாழ்க்கையும் நாசமாகிவிடும் என்று ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நான் இதை செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை இன்னும் அதிக சிக்கல்களுக்கு உள்ளாகும். மகிழ்மதியின் அழுத்தம், எல்லோர் ஏளன பேச்சு, என் வாழ்க்கையில் இந்த பெண்ணின் தலையீடு, இத்துடன் எனக்கு பணம் தேவைப்பட்டது. இந்த கடைசி விஷயம்தான் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்க என்னை தயார் செய்தது. நான் கனிமொழியை அழைத்து கொண்டு நகரை நோக்கி சென்றேன். நீண்ட தூரம் பயணித்த பிறகு நான் ஒரு இடத்தை அடைந்தேன். அங்கு ஒழுக்கமானவர்கள் கடந்து செல்வது கூட தங்கள் கௌரவத்திற்கு குறைச்சல் என்று நினைப்பார்கள். மிகவும் பரபரப்பான இடம் அது. நான் காரை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு கனிமொழியை இறங்கும்படி சைகை காட்டினேன். உடனே கனிமொழி என்னை பார்த்து, மாப்பிள்ளை அண்ணா, நாம் எங்கே வந்துவிட்டோம்? நாம் பூங்காவுக்கு போகவிருந்தோமே என்றாள். அவள் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் நான், அட முட்டாளே, இதுதான் பூங்கா. முன்னால் போனால் இங்கே ஒரே கூட்டமாக இருக்கிறது. என்னால் காரை இங்கே எடுக்க முடியாது. நீ இறங்கு என்று அவளை சமாதானப்படுத்தியபடி நான் இறங்கி அவளது கையை பிடித்து கொண்டு எதிரே நடக்க ஆரம்பித்தேன். அந்த பெரிய மாளிகை எனக்காக காத்திருந்தது. அங்கு நின்றிருந்த நடனக்காரிகளும் விலை மாதர்களும் எனக்காக காத்திருந்தனர். என் இதயம் விசித்திரமான முறையில் துடித்து கொண்டிருந்தது. என் கால்கள் கனமாகின. இன்று நான் என் 16 வயது மைத்துனியை இங்குள்ள விபச்சார விடுதியில் விற்க வந்திருந்தேன். இதற்கு கைமாறாக எனக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இந்த பெண் என்றென்றைக்கும் என் வாழ்க்கையிலிருந்து போய்விடுவாள். இந்த விஷயங்கள் தான் இந்த முடிவை எடுக்க என்னை தூண்டின. நான் மாளிகையை நெருங்கினேன். அப்போது ஒரு விலை மாது என்னை பார்த்து, வா பாபு என்று சொன்னாள். நான் லேசாக தலையசைத்து சைகை காட்டினேன். அவள் என்னை பின்தொடர சைகை காட்டிவிட்டு உள்ளே சென்றாள். கனிமொழி என் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். நாங்கள் மாளிகைக்குள் நுழைந்ததும் எதிரே ஒரு இசைக்கலைஞர் அமர்ந்து தவில் அடித்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே 4 பெண்கள் காலில் சலங்கைகள் அணிந்து தவில் தாளத்திற்கு நடனமாடி கொண்டிருந்தனர். மறுபுறம் சில பெண்கள் சத்தமாக சிரித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தனர். எதிரில் அந்த விடுதியின் தலைவி தாராபாய் அமர்ந்திருந்தார். ஒரு கணம் என் மனதிற்குள் கனிமொழிக்கு தீங்கு நேர்ந்துவிடுமே என்று ஒரு வருத்தம் வந்தது. ஏனென்றால் இங்கு நடக்கும் காரியங்கள் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் அருகில் சென்றதும் அந்த பெண் உடனே எழுந்து அமர்ந்து கனிமொழியை மேலும் கீழும் பார்த்து மிகவும் விசித்திரமான பாணியில், இந்த சிறுமி மிகவும் அசத்தலாக இருக்கிறாள். அவளுக்கு என்ன வயது என்றாள்.
நான் உடனே 16 என்றேன். என் பேச்சை கேட்டதும் தாராபாய் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அவள் மகிழ்ச்சியுடன், அப்படியானால் இளமையானவள், இவளுக்கு நான் உனக்கு 2 லட்சம் மட்டுமே கொடுப்பேன். இதைவிட அதிகமாக என்னால் கொடுக்க முடியாது. இவள் எனக்கு சம்பாதித்து கொடுத்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தால் உனக்கு மேலும் பணம் கொடுப்பேன். இல்லையென்றால் நீ யார் நான் யார் என்றாள். 2 லட்சம் கூட எனக்கு போதுமானதாக இருந்தது. நான் கனிமொழியை அவர்கள் அருகில் உட்கார சொன்னேன். தாராபாய் உடனே தன் சீடர்களில் ஒருவரை பணம் கொண்டு வர சொன்னாள். அவள் என் கண் முன்னாலேயே கனிமொழியின் தலையை தடவினாள். உடனே கனிமொழி பின்வாங்கி பயந்து போய் என்னிடம் வர ஆரம்பித்தாள். ஆனால் தாராபாய் அவளது கையை பிடித்து தலையை ஆட்டியவாறே, வேண்டாம் சிறுமி, எங்களை விட்டு தூரம் போனால் மோசமாகிவிடும், சத்தமில்லாமல் உட்கார் என்றார். அவளது இந்த பாணி கனிமொழியை மிகவும் பயமுறுத்தியது. அவள் என்னை பார்த்தவாறே பயந்த குரலில், மாப்பிள்ளை அண்ணா, நாம் எங்கே வந்துவிட்டோம்? நான் அக்காவிடம் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனே தன் இடத்திலிருந்து எழுந்து என்னிடம் வர ஆரம்பித்தாள். ஆனால் தாராபாய் அவளது தலைமுடியை பலமாக இழுத்து அங்கேயே அமர வைத்தாள். விசித்திரமான பாணியில் அவளை பார்த்தவாறே, இல்லை இல்லை சிறுமி, யோசிக்காதே, நீ இங்கேயே இருப்பாய், என்னை விட்டு தூரம் போனால் அவமானம்தான் கிடைக்கும் என்றாள். மேலும் இந்த தாராபாய் இவள் மனநல ரீதியாக பைத்தியமா என்று சந்தேகித்தவாறே கேட்டாள். ஏனென்றால் கனிமொழி பேசிய விதம் அவள் மனநல ரீதியாக சரியாக இல்லை என்பதை யாருக்கும் சொல்லும். தாராபாயின் பேச்சை கேட்ட நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் மெதுவாக அவளிடம் உண்மையை கூற ஆரம்பித்தேன். கனிமொழி என் மைத்துனி. அவள் மனநல ரீதியாக சரியாக இல்லாததால் நான் அவளை விற்கிறேன். என் பேச்சை கேட்ட தாராபாய் உடனே, நாங்கள் இப்படிப்பட்ட பெண்களை எடுப்பதில்லை. ஆனால் இவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனாலும் நாங்கள் உனக்கு முழு பணத்தையும் கொடுக்க முடியாது என்றாள். நான் உடனே, என்ன இது, அவளது மனநிலை சரியாக இல்லாததால் என்ன வித்தியாசம் என்றேன். என் பேச்சை கேட்ட தாராபாய், வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அவள் நடனம் மட்டுமே ஆட முடியும், வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க முடியும், ஆனால் அன்பான வார்த்தைகள் பேச முடியாது. அதனால் நாங்கள் உனக்கு 2 லட்சம் அல்ல, 1 லட்சம் மட்டுமே கொடுப்போம். உனக்கு சம்மதம் என்றால் சொல், இல்லையென்றால் உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவள் தன் வாயில் வெற்றிலையை போட்டுக்கொண்டாள். அதாவது அவள் மேலும் பேச விரும்பவில்லை. நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று இவற்றை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். 1 லட்சம் மிகவும் குறைவான தொகைதான். ஆனால் கனிமொழியின் தொல்லை நீங்கிவிடும், என் வாழ்க்கை எளிதாகிவிடும். இல்லையென்றால் எதிர்காலத்தில் நிறைய சிக்கல்கள் வரலாம். நான் ஏதோ யோசித்து தலையை அசைத்தேன். அவள் உடனே எனக்காக சாப்பிடும் ஏற்பாடு செய்தாள். என் கையில் பணத்தை கொடுத்துவிட்டு என்னை போக சைகை காட்டினாள். நான் ஒரு முறை கனிமொழியை பார்த்தேன். ஏன் என்று தெரியவில்லை. உடனே எனக்கு மகிழ்மதியின் நினைவு வந்தது. அவள் கனிமொழி இல்லாமல் எப்படி இருப்பாள்? கனிமொழி இங்கு எப்படி தன் வாழ்க்கையை நடத்துவாள்? என் இதயம் கனிமொழியை இங்கே விட்டு செல்ல அனுமதிக்கவில்லை. என் மனசாட்சி என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கியது. ஆனால் இப்போது நேரம் கடந்துவிட்டது. நான் இந்த முடிவை எடுத்தே ஆக வேண்டும். நான் தலையை உதறிவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறினேன். பின்னால் கனிமொழியின் அலறல் சத்தம் கேட்டது. அவள் என்னை கூப்பிட்டாள். என்னிடம் வர முயற்சி செய்தாள். ஆனால் தாராபாய் அவளை மிகவும் பலமாக பிடித்து கொண்டிருந்தாள். நான் ஒரு நீண்ட தூரம் பயணித்து வீட்டிற்கு திரும்பினேன். என் முகத்தில் மௌனத்தின் முகமூடி இருந்தது. நான் வீட்டை அடைந்தபோது என் மனைவி மிகுந்த கவலையுடன் வாசலில் உலவிக் கொண்டிருந்தாள். நான் உள்ளே நுழைந்ததும் அவள் என் கையை பிடித்து, கனிமொழியை காணவில்லை. நான் வெகு நேரமாக அவளை தேடிக் கொண்டிருக்கிறேன். தம்பியையும் நீண்ட தூரம் தேட அனுப்பியிருக்கிறேன். ஆனால் அவள் எங்கும் இல்லை. அவள் உங்களுடன் இருக்கிறாளா? நான் உங்களுக்கு எத்தனை முறை அழைத்தேன். உங்கள் மொபைலும் அணைக்கப்பட்டிருந்தது என்றாள். அவளது கவலையை பார்த்து என் மனதிற்குள் ஏதோ உணர்வு வந்தது. ஆனால் நான் உடனே என் முகத்தில் போலி கோபத்தை ஏற்றிக்கொண்டு, இல்லை, அவள் ஏன் என்னோடு இருக்க வேண்டும்? நான் என் நண்பனிடம் போயிருந்தேன். உன்னிடம் பேசினேனே. கனிமொழி எங்கே போயிருப்பாள்? இங்கேயே எங்கேயாவது இருப்பாள். நீ மேலே பார்த்தாயா என்று அவளை என் அருகில் அணைத்தவாறு கேட்டேன். அவள் உடனே என்னை விட்டு விலகி என் முகத்தை பார்த்தவாறே கவலையுடன், இல்லை, கனிமொழி எங்கும் இல்லை. நான் எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன். உங்களிடம் மட்டுமே நம்பிக்கை இருந்தது. நீங்களும் மறுக்கிறீர்கள். என் தங்கை எங்கே போனாள்? நான் என் அம்மா அப்பாவிடம் என்ன சொல்வேன் என்று சொன்னாள். இதை சொல்லியவாறே அவள் தரையில் உட்கார்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள். என் அம்மா, அப்பா மற்றும் தம்பி அனைவரும் கனிமொழியை தேட வெளியே சென்றிருந்தனர். சிறிது நேரம் கழித்து அவர்களும் வந்து கனிமொழியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அருகில் உள்ள வீடுகளிலும் நாங்கள் கனிமொழியை தேடினோம். ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. என் மனைவி உடனே எழுந்து என்னை பார்த்து, அகிலன், உடனே நீங்கள் போலீசுக்கு தகவல் கொடுங்கள். அவர்கள் என் தங்கையை கண்டுபிடித்து கொடுப்பார்கள். எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு கனிமொழி வேண்டும் என்றாள். அவளது பைத்தியக்காரத்தனத்தை பார்த்த நான் இப்போது கொஞ்சம் கண்டிப்புடன் இருக்க வேண்டியிருந்தது. இல்லையென்றால் நிலைமை மோசமாகிவிடும். நான் மகிழ்மதியை பார்த்து சிறிது கோபமாக, சும்மா இரு,
உளர வேண்டியதில்லை. யாரும் போலீசுக்கு தகவல் கொடுக்க போவதில்லை. உன் தங்கை மனநல ரீதியாக பைத்தியமாக இருந்தால் எங்காவது சுற்றி திரிந்து போயிருக்கலாம். மாலைக்குள் திரும்பி வரலாம். அப்படியே வரவில்லை என்றாலும் அவள் ஓடிவிட்டாள் என்று நினைத்துக்கொள். அவள் திரும்பி வரமாட்டாள். நீ என்ன மனநல ரீதியாக பைத்தியமாகிவிட்டாயா? போலீசுக்கு தகவல் கொடுத்து என் குடும்பத்தின் மானத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை என்று மிகவும் கோபத்துடன் சொன்னேன். உடனே மகிழ்மதி மிகவும் பயந்து போய் என்னை பார்த்தாள். முத்துவேலர் என் தோளில் கை வைத்து மென்மையாக, நாம் ஒரு முறை போலீசில் தகவல் கொடுக்க வேண்டும். இதில் குடும்பத்தின் மானம் கெடுவது இல்லை. ஒருவேளை அந்த சிறுமி பற்றி ஏதாவது தெரிய வரலாம் என்றார். அவர் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் அவர் பேச்சை தடுத்து, அப்பா, குடும்பத்தின் மானம் கெடுவது இல்லை என்றால் என் மானம் கெட்டுவிடும். என் நண்பர்களுக்கு தெரிய வரும். உறவினர்களுக்கிடையே இந்த விஷயம் பரவும். அதன் பிறகு என் வேலை எல்லாவற்றிலும் பாதிப்பு ஏற்படும். என் மனைவி ஓடிவிட்டாள் என்று எல்லோரும் சொல்வார்கள். அந்த பெண் காணாமல் போய்விட்டாள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். கடவுளுக்காக உன் தங்கை என்ன சரியா இருந்தால் அவளுக்கு மனநிலை சரியில்லை. பின்னால் உனக்குத்தான் சிக்கல்கள் வந்திருக்கும். எங்கே சென்றாலும் நல்லதுதான். இப்போது அவள் எங்கு இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டிக்கொள். மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு நான் என் அறைக்குள் சென்றேன். நான் இப்படி ஒரு தொனியை பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது. ஏனெனில் நான் மிகவும் மென்மையாக என் மனைவியுடன் பேசியிருந்தால் அவள் என் மீது போலீசுக்கு தகவல் கொடுக்க அழுத்தம் கொடுத்திருப்பாள். போலீசுக்கு தகவல் கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது தெரிந்துவிட்டால் நான் மோசமாக சிக்கிக்கொள்வேன். இது ஒரு கடத்தல் வழக்கு. என் மீது மிகவும் மோசமான குற்றம் சுமத்தப்பட்டு நான் நீண்ட காலத்திற்கு சிறையில் இருக்க நேரிடும். என் அறைக்குள் வந்த நான் மிகவும் அமைதியற்றவனாக இருந்தேன். என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் எப்படி சமாளிப்பேன்? கனிமொழி காணாமல் போனது எல்லோரையும் கவலையடைய செய்யும். என் மனைவி பைத்தியம் போல் ஆகிவிடுவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவை அனைத்தையும் நான் எப்படி சமாளிப்பது என்று நான் நினைக்கவில்லை. இப்போதைக்கு என் கோபத்தை காட்டி என் மனைவியை சத்தமில்லாமல் ஆக்கிவிட்டேன். ஆனால் அவளது அமைதியின்மை எல்லையை மீறி இருந்தது. அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. சில சமயம் வெளியே போவாள், சில சமயம் அறைக்குள் நடப்பாள், சில சமயம் கூடத்திற்கு செல்வாள். ஒரு கணம் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏனெனில் நான் மகிழ்மதியை மிகவும் நேசித்தேன். ஆனால் பணத்திற்காக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது. நான் உடனே அடுத்த நாள் காலையில் பணத்தை வங்கியில் செலுத்திவிட்டேன். யாருடைய கண்ணிலும் என் 1 ரூபாய் கூட படக்கூடாது என்று நான் விரும்பினேன். ஏனெனில் அது எனக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கலாம். என் மனைவி காலையில் கூட அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு காய்ச்சல் வந்தது. என் தாயார் மிகவும் கவலையடைந்து நான் போலீசில் புகார் கொடுப்பதுதான் நல்லது என்று எனக்கு அறிவுறுத்தினார். ஆனால் நான் எந்த விலை கொடுத்தும் சம்மதிக்கவில்லை. ஏனெனில் போலீசுக்கு தெரிந்தால் நிலைமை மோசமாகலாம் என்று நான் பயந்தேன். நான் நிலைமையை மோசமாக்க விரும்பவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் வங்கியிலிருந்து திரும்பிய போது மகிழ்மதியின் சித்தப்பாவும் கூடத்தில் அமர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் தன் இடத்திலிருந்து எழுந்தார். நான் என் முகத்தில் துக்கத்தின் பாவனையை காட்டினேன். அவர் என் அருகில் வந்து என்னை கட்டிப்பிடித்தார். அவர் மரியாதையின் பேரில் எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார். என்னை பார்த்தவாறே மிகவும் மென்மையான பாணியில், உங்கள் பேச்சையும் உங்கள் அப்பாவின் பேச்சையும் நான் புரிந்து கொள்கிறேன். கௌரவ பிரச்சனைதான். ஆனால் எங்கள் வீட்டு சிறுமியின் விஷயம் இது. நீங்கள் போலீசில் புகார் கொடுக்க விரும்பவில்லை என்றால் நான் கொடுக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் எனக்கு பெருமூச்சு வந்தது. நான் உடனே என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? என் வேலை போய்விட வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் சென்று புகார் கொடுங்கள். என் தொழில் முழுவதும் நாசமாகிவிடும். உங்கள் ஒரு புகாரால் வேறெதுவும் நடக்காது. கனிமொழியும் கிடைக்க மாட்டாள். வேறெதுவும் நடக்காது. என் மானம் மட்டுமே போகும். என் வேலை போய்விடும். உங்களுக்கு தெரியாது என் வேலை எத்தகையது. எங்கள் வேலையில் குடும்பம் எப்படி இருக்கிறது, அங்கு என்ன முறைமை இருக்கிறது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றேன். என் பேச்சை கேட்ட சித்தப்பா மௌனமாகிவிட்டார். அவர் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டார். அதனால் அவர் மகிழ்மதியிடமும் கனிமொழி சென்று விட்டாள் என்றால் அதையும் இறைவனின் விருப்பமாக நினைத்து கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தினார். அவள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டிக்கொள். அவளுக்கு எதுவும் தவறாக நடக்கக்கூடாது. ஒருவேளை சில நாட்களில் அவளே திரும்பி வந்துவிடலாம் என்றார். என் மனைவி எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவளது நிலை மோசமாக இருந்தது. ஆனால் நான் இப்போது ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகே ஏதாவது நடக்க முடியும். நான் என் மனைவியை பார்த்தவாறே கடுமையான பாணியில், உனக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருந்தால் நீ உன் சித்தப்பாவுடன் அவர்களது வீட்டிற்கு சென்று விடு. எப்போதும் அங்கேயே இரு. பிறகு எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. என் மானமும் கெடாது. இப்போதும் நீ இது பற்றி பேசினால் நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குள் சென்று விட்டேன். நான் மிகவும் பெரிய விஷயம் பேசிவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு என் மனைவி வேறு எந்த பேச்சும் பேச மாட்டாள் என்று எனக்கு தெரியும்.
அப்படிதான் நடந்தது. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகு திடீரென எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எண் தெரியாததாக இருந்தது. நான் இப்போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன். நான் ஒரு சிறிய வேலை செய்யவில்லை. ஒரு பெண்ணை விற்றேன். என் மனைவியின் மனநிலை சரியாக இல்லாவிட்டாலும் இப்போது நான் நிம்மதியாக இருந்தேன். ஏனெனில் என் மனைவியின் கவனம் இப்போது என் மீது மட்டுமே இருந்தது. நான் தொலைபேசியை எடுத்தேன். எதிரில் தாராபாய் கலகலவென்று சிரித்தாள். ஏய் பையனே, நீ எனக்கு ஒரு தங்க சிட்டையே கொடுத்திருக்கிறாய். அவள் என் தொழிலையே ஒளிர செய்துவிட்டாள். உனக்கு முழு 10 லட்சம் கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். வா, என் விடுதிக்கு வா, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றாள். இதை கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவள் போனை வைத்து விட்டாள். நான் ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்தேன். எனக்கு இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கப்படுகிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உடனே என் இடத்திலிருந்து எழுந்தேன். இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஒரு பெண் பணம் சம்பாதித்து கொடுக்க ஆரம்பித்ததும் இந்த விடுதி முதலாளிகள் அதிக பணம் கொடுப்பார்கள். அதனால் நான் சீக்கிரமே என் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நகரத்தை நோக்கி புறப்பட்டேன். நான் மிகவும் பெரிய சிக்கலில் சிக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அங்கே சென்றதும் முதல் நாள் என்னை உள்ளே அழைத்து சென்ற அதே விலைமாது வாசலில் நின்றிருந்தாள். அவள் என்னை பார்த்ததும், அட வந்துவிட்டீர்களா பாபு, வாருங்கள் உள்ளே, உங்கள் தாராபாய் ஆவலுடன் காத்திருக்கிறார் என்றாள். அவளது பாணியில் ஒரு விசித்திரமான சைகை இருந்தது. உள்ளே போக வேண்டாம் என்று என் மனம் சொன்னது. ஏன் என்று தெரியவில்லை. ஏதோ தவறு நடக்கிறது என்று என் உள்ளுணர்வு எனக்கு எச்சரிக்கை கொடுத்தது. ஆனால் நான் இப்போது பண ஆசையில் மிகவும் குருடாகி இருந்தேன். அதனால் எல்லாவற்றையும் மறந்து அவள் பின்னால் சென்றேன். நான் 4 அடிதான் எடுத்து வைத்தேன். எதிரே இருந்த காட்சியைக் கண்டு என் ரோமங்கள் சிலிர்த்தன. என் மனைவி தாராபாயின் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். தன் தங்கையை கட்டி அணைத்திருந்தாள். நான் சில கணங்களுக்கு என் இடத்தில் அப்படியே நின்றுவிட்டேன். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. திடீரென என் மனைவி தன் இடத்திலிருந்து எழுந்தாள். எனக்கு புரிந்து கொள்ளக்கூட அவகாசம் கொடுக்காமல் அவள் சுழன்று ஓங்கி ஒரு அறை என் கன்னத்தில் விட்டாள். அறையின் சத்தம் விடுதி முழுவதும் எதிரொலித்தது. அவள் என் சட்டையை பிடித்து கொண்டு, என் தங்கையுடன் இந்த அருவருப்பான விளையாட்டை விளையாட உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் உன்னை கொலை செய்து விடுவேன். வெக்கங்கெட்டவனே, கடவுள் உன்னை நாசமாக்கட்டும் என்று சொல்லிவிட்டு என்னை பின்னால் தள்ளினான். நான் கீழே தரையில் விழுவதற்கு முன் 2 காவல்துறையினர் என்னை பிடித்து கொண்டனர். நான் மோசமாக சிக்கிக் கொண்டேன். உண்மையில் என் மனைவி என் மீது நன்றாக கண் வைத்திருந்தாள். என் மொபைலில் உள்ள தொலைபேசி அழைப்புகள் பதிவாகின்றன என்பது எனக்கு சிறிதும் தெரியாது. நான் என் நண்பனிடம் இது பற்றி பேசியபோது அதை கேட்டுவிட்டாள். அதே விஷயத்தை கவனத்தில் கொண்டு என் மனைவி இங்கு வந்துவிட்டாள். அவள் தாராபாயிடம் மிகவும் கெஞ்சினாள். அவள் காலில் விழுந்து தன் தங்கையை திருப்பி கொடுக்கும்படி மன்றாடினாள். அதற்கு பதிலாக அவள் முழு 2 லட்சம் ரூபாயும் கொடுத்தாள். தாராபாயும் அவளுக்கு துணையாக நின்று என்னை மோசமாக சிக்க வைத்து விட்டாள். நான் இப்போது கடத்தல் வழக்கில் சிறையில் இருக்கிறேன். நான் ஏன் இப்படி செய்தேன் என்று என் இதயம் மிகவும் அழுகிறது. என் மனைவி என்னிடம் இருந்து போய்விட்டாள். கௌரவம் மதிப்பும் போய்விட்டன. என் அம்மா அப்பா கூட என்னை திட்டுகிறார்கள். உன்னை பெற்ற போதே கொன்றிருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு இப்படி செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா? இன்று நானும் வருத்தத்தின் ஆழத்தில் இருக்கிறேன். நான் இதை செய்திருக்க கூடாது. நான் அந்த குழந்தையை பைத்தியம் என்று நினைத்து அவளது வாழ்க்கையுடன் விளையாடினேன். இன்று வாழ்க்கை என்னுடன் அதே விளையாட்டை விளையாடி நான் இப்போது கைதியாக இருக்கிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.